மகாபெரியவா தென்னாம்பாக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கியிருந்தார். இந்த கிராமம் மிகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் இந்த எளிய இடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் அந்த புனிதமான மனிதரை பார்க்க மட்டுமே வந்தனர். அவரை பார்ப்பது அவர்களுக்கு மன அமைதியையும் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தரும் என நம்பினார்கள். மகாபெரியவா மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு பெரிய அரண்மனையோ அல்லது பெரிய ஆசிரமமோ கிடையாது. அவர் இயற்கையால் சூழப்பட்ட ஒரு சிறிய குடிலில் தங்கியிருந்தார். அவரது இருப்பு அந்த கிராமம் முழுதையும் ஒரு புனிதமான கோவிலைப் போல உணர வைத்தது. அந்த காற்று கூட அவரது ஆசீர்வாதங்களை சுமந்து செல்வது போலவும், மரங்களும் பறவைகளும் அவர் புனிதமான துணையில் மகிழ்வது போலவும் தோன்றியது. ஒரு வெயில் மிகுந்த மதிய வேளையில் ஒரு ஏழை தம்பதியினர் தென்னாம்பாக்கத்துக்கு வந்தனர். கணவன் ஒரு சமையல்கார். அவர் மிகவும் கடினமாக உழைத்தார், ஆனால் அதிகம் பணம் சம்பாதிக்கல. அவரது மனைவி ஒரு எளிய இல்லத்தரசி, அவருக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக இருந்தார். நீண்ட பயணத்தால் அவர்கள் சோர்வாக காணப்பட்டனர். அவர்களது உடைகள் பழையதாகவும் கந்தலாகவும் இருந்தன, ஆனால் அவர்களது முகங்கள் மிகுந்த பக்தியை காட்டின. மகாபெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி மெதுவாக நடந்தனர். அவர்கள் சூட்டத்தை தள்ளி கொண்டு செல்லவில்லை. அவர்கள் பொறுமையாக பின்னால் நின்று மகானின் தெய்வீக உருவத்தின் மீது கண்களை பதிச்சு அவரது கருணையான ஒரு பார்வைக்காய் இயங்கினர். அவர்களது இதயங்கள் ஒரு கனமான கவலையால் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு திருமணத்திற்கு தயாராக இருந்த ஒரு மகள் இருந்தார். அவரது பாரம்பரியத்தில் ஒரு திருமணம் ஒரு பெரிய கொண்டாட்டம். அதற்கு உடைகள், உணவு மற்றும் பரிசுகளுக்காக நிறைய பணம் தேவைப்பட்டது. ஒரு ஏழை சமையல்காரர் அந்த மனிதர் கொஞ்சம் சேமிச்சிருந்தார், ஆனால் அது போதவில்லை. அவர்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்திருந்தனர். உறவினர்களும் உதவி கேட்டிருந்தனர், ஆனால் யாரும் அதிகம் உதவ முடியவில்லை. தங்கள் மகளின் திருமணத்தை முறையாக நடத்த முடியாமல் போகுமோ எண்ணம் அவர்களுக்கு அளவற்ற துக்கத்தை தந்தது. இந்த ஆழமான கவலையே காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க அவர்கள் மேற்கொண்ட யாத்திரைக்கு மறைமுகமான காரணமாக இருந்தது. அவர்கள் பக்தர்களின் நீண்ட வரிசையில் நின்று ஒவ்வொருவரின் பிரச்சனைகளையும் மகா பெரியவா கேட்பதை பார்த்தார்கள். அவர் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி தண்ணீர் வந்த அனைவரையும் ஆசீர்வதித்தார். அந்த தம்பதியினர் தங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளால் மகானை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உலகத்தின் பெரிய பிரச்சனைகள் ஒப்பிடும் போது தங்கள் பிரச்சனை மிகவும் சிறியது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் தங்கள் இதயங்களில் அமைதியாக பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தனர். தங்கள் பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் மனித உருள் இருக்கும் கடவுளான அந்த தெய்வீக மகான் தங்கள் சொல்லப்பட வேண்டுகோளை நிச்சயமாக புரிந்து கொள்வார் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்களுக்கு ஒரு வழியை காட்டுவதற்காக அவரது தெய்வீக அருளின் மீது தங்கள் நம்பிக்கையை முழுமையாக வைத்தார்கள். சமையல்காரும் அவரது மனைவியும் இறுதியா வரிசையின் முன்னால் வந்தனர். அவர்கள் மகா பெரியவா முன் தலை வணங்கினர். அவர்கள் கொண்டு வந்திருந்த பழங்கள் மற்றும் பூக்களின் ஒரு சிறிய தட்டை அவருக்கு கொடுத்தனர். மகா அவர்களை தனது அன்பான எல்லாம் அறிந்த கண்களால் பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. அந்த தம்பதியினர் ஒரு அமைதியாலே தங்களை ஆட்கொள்வதை உணர்ந்தனர், ஆனால் அவர்களது உள்குழப்பம் அப்படியே இருந்தது. சமையல்காரன் பேச விரும்பினார். வரவிருக்கும் திருமணம் பற்றிய தனது கவலைகள் அனைத்தையும் கொட்ட விரும்பினார். தான் எவ்வளவு உதவியற்றவனா உணர்ந்தா என்பதை மகானிட சொல்ல விரும்பினார். ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை. அவன் வெறுமனே அங்கேயே நின்று கொண்டிருந்தான். கைகளை சுப்பி கண்களை கண்ணீர் பெருகியது. அவனது மனைவி அவன் அருகில் நின்று கொண்டிருந்தால் அவளும் அதே அளவு உணர்ச்சி வசப்பட்டாள். அவர் தன் கணவனின் கவலை தோய்ந்த முத்தையும் பின்னர் மகா பெரியவாவின் அமைதியான முகத்தையும் பார்த்தாள். அவள் அமைதியாக பிரார்த்தித்தாள். ஓ மகா பெரியவரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க இதயங்களில் உள்ள வலியை நீங்கள் பார்க்கிறீங்க. என் கணவர் தனது வாழ்நாள் முழுவதும் நேர்மையா உழைத்த ஒரு நல்ல மனிதர். எங்கள் மகளுக்கு மகிழ்ச்சியான திருமணம் நடக்க வேண்டும் என்று மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம். சடங்குகளை முறையாக செய்ய எங்களிடம் பணம் இல்லை. தயவு செய்து எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு வழி காட்டுங்க. அவளது மன்ன பிரார்த்தனை ஒரு தாயின் அன்புடனும்
தெய்வீக விருப்பத்துக்கு ஒரு பக்தனின் முழுமையான சரணாகதியுடனும் நிறைஞ்சிருந்து அவர்கள் மகா பெரியவாவின் கைகளில் இருந்து புனித விபூதியை பெற்றுக்கொண்டு புறப்பட்டனர். அவரது தெய்வீக சந்நிதியில் இருந்ததா சற்று லேசா உணர்ந்தனர். ஆனால் அவர்களின் முக்கிய பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருந்தது. அவர்கள் முகாமின் விளிம்பை நோக்கி நடந்தனர். கனத்த இதயங்களுடன் தங்கள் நீண்ட பயணத்தை தொடங்க திட்டமிட்டனர். ஒரு சிறிய நம்பிக்கையுடன் வந்திருந்தனர். ஆனால் இப்போது தங்கள் சிரமங்களை தனியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தோன்றியது. திருமண செலவுகளின் சுமை அவர்களின் மனதில் கனமாயிருந்தது. எதிர்கால நிச்சயமற்றதாகவும் இருட்டாகவும் தோன்றியது. நேரடி உதவி பெறுவது தங்கள் விதியில் நம்பி தங்கள் விதியை ஏற்றுக்கின்றனர். அவர்கள் கூறப்படவிருந்த போது முகாமில் இருந்து ஒரு தன்னார்வல் அவர்களை நோக்கி ஓடி வந்தார். நில்லுங்கள், தயவு செய்து நில்லுங்கள் என அவர் அழைச்சார். அந்த தம்பதியினர் ஆச்சரியத்துடன் நின்றனர். தன்னார்வல், பெரியவா உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை இருவரையும் மீண்டும் பார்க்க விரும்புகிறார் என்றார். சமையல்காரரும் அவரது மனைவியும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த மகான் ஏன் அவர்களை 2 எளிய ஏழை மக்கள் அழைக்க வேண்டும்? அவர்கள் தங்கள் பிரச்சனை பற்றி ஒரு வார்த்தை சூடு பேசவில்லை. அவர் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாமல் பார்த்தனர். ஒரு புதிய நம்பிக்கை அவர்களின் இதயங்களில் பற்றிக்கிட்டது. அவர்கள் பதத்துடன் தன்னார்வலை பின்தொடர்ந்து மகானிடம் சென்றனர். அவர்கள் மீண்டும் மகா பெரியவாவிடம் அழைச் செல்லப்பட்டனர். இப்போது சூட்டம் குறைந்திருந்தது. அவர் தனியாக அமர்ந்திருந்தார். மகான் அவர்களை அளவற்ற கருணையுடன் பார்த்தார். அவர் சமையல்காரனிடம் மெதுவாக, நீங்கள் ஒரு சமையல்கார் இல்லையா? உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார். அவளது திருமணம் விரைவில் திட்டமிடப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டேன். சமையல்காரன் அதிர்ச்சியில் உறைந்து போனா. பெரியவாவுக்கு இது எப்படி தெரியும்? அவர் யாரிடமும் சொல்லவில்லையே. அவர் தலையை அசைக்க மட்டுமே முடிந்தது. கண்ணீர் அவரது முகத்தில் வழிந்தது. மகானின் அறிவு உண்மையிலேயே தெய்வீகமானது. ஒருவரின் இதயத்தின் ஆழமான மூலைகளையும் அவர் பார்க்க முடிந்தது. அவர்களின் சொல்லப்படாத கவலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. சமையல்காரன் ஒரு ஆழ்ந்த பிரமிப்பையும் பக்தியையும் உணர்ந்தார். மகாபிரிவா பின்னர் தனது உதவியாளர்களை ஒருவரை பார்த்து, சங்கரனை ஆடிட்டரை அழைச்சுவா, அவரை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லினார். திரு சங்கரன் ஒரு பணக்கார மற்றும் பக்தியுள்ள சீடர். அவர் அடிக்கடி மகானை சந்திப்பார். அவர் அன்றைய தினம் முகாமில் இருந்தார். உதவியாளர் விரைந்து சென்று விரைவில் திரு சங்கரன் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் திரும்பி வந்தார். அவர்கள் வந்து மகா பெரியவா முன் மரியாதையுடன் தலைவங்கி அவரது கட்டளைக்காக காத்திருந்தனர். அவர்கள் ஏன் இவ்வளவு அவசரமாக அழைக்கப்பட்டனர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தங்கள் அன்பான குருவின் எந்த கட்டளையையும் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய தயாராக இருந்தனர். மகாம் பின்னர் திரு சங்கரனை பார்த்து, இந்த மனிதர் ஒரு சமையல்கார். இவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. திருமணத்துக்கான அனைத்து செலவுகளையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கவனித்துக் கொள்வீங்க. திருமண புடவை, தாலி மற்றும் தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். திருமண விருந்தையும் நீங்கள் ஏற்பாடு செய்வீங்க என்றார். திரு சங்கரனும் அவரது குடும்பத்தினரும் மகான்களை பணிவுடன் கேட்டனர். அவர்கள் ஏழை சமையல்காரனையும் அவரது மனைவியையும் பார்த்தனர். அவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தனர். இந்த திடீர் திருப்பத்தா முற்றிலும் மூழ்கியிருந்தனர். அவர்களின் பதிலில் எந்த தயக்கமும் இல்லை. தங்கள் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவது ஒரு பெரிய கமரமாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்கள் கருதினர். திரு சங்கரன் உடனடியா தலைவணங்கி, உங்கள் கட்டளைப்படி பெரியவா, இது எங்கள் பெரும் பாக்கியம் என்றார். பின்னர் அவர் சமையல்காரனையும் அவரது மனைவியையும் ஒரு புன்னகையுடன் பார்த்தார். அவர்களின் முகவரியை கேட்டியது பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். சமையல்காரனின் மனைவி அழத் தொடங்கினார். ஆனால் இந்த முறை அவை தூய மகிழ்ச்சி மற்றும் நன்றியின் கண்ணீர். சில கணங்களுக்கு முன்பு அவர்கள் விரக்தியில் மூழ்கியிருந்தனர். இப்போது ஒரு அற்புதம் நடந்திருந்தது. அவர்களின் மனதை நசுக்கிக் கொண்டிருந்த கனமான சுமை கருணையுள்ள மகானின் அருளால் ஒரு நொடியில் நீக்கப்பட்டது. சமையல்காரனும் அவரது மனைவியும் மகா பெரியவாவுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் அவரது காலடியில் விழுந்தனர். அவர்களது கண்ணீர் தரையை நனைச்சது.
மகான் வெறுமனே புன்னகைத்து அவர்களை ஆசீர்வதித்து எழும்படி செய்கை செய்தார். அவர்களது இதயங்கள் இதற்கு முன் அறியாத மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன. தெய்வீக தலையீடு மிகவும் நேரடியானதாகவும் விரைவானதாகவும் இருந்ததால் ஒரு கனவு போல தோன்றியது. அவர்கள் ஒரு மௌன பிரார்த்தனையுடன் வந்திருந்தனர். மேலும் மகான் அதை மிக அற்புதமான வழியில் நிறைவேற்றியிருந்தார். உண்மையான தெய்வீகத்துக்கு ஒரு நேர்மையான எண்ணம் ஒரு பேசப்பட்ட வார்த்தையைப் போலவே சத்தமானது என்பதை அவர்கள் புரிந்துட்டனர். கடவுள் மீதும் மகான் மீதும் அவர்களது நம்பிக்கை இப்போது முன்னெப்போதையும் விட வலிமையாக இருந்தது. திரு சங்கரன் தனது வார்த்தைக்கு உண்மையா எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார். அவர்கள் சமையல்காரரின் எளிய வீட்டுக்கு சென்று அவர்களை தங்கள் சொந்த குடும்பத்தைப் போலவே நடத்தினார்கள். மணமகளுக்கா மிக அழகான பட்டுப்புடவையையும் ஒரு சிறந்த தங்க தாலியையும் வாங்கினார்கள். ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்து அனைத்து உறவினர்களையும் அழைத்தார்கள். திருமணம் மிகுந்த பட்சியுடனும் ஆடம்பரத்துடனும் கொண்டாடப்பது சமையல்காரன் கற்பனை செய்ததை விடவும் அதிகமா. மணமகளின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. மேலும் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தது. அது ஒரு திருமணம் மட்டுமல்ல, அது தெய்வீக அருளின் கொண்டாட்டம் மற்றும் மனிதனின் கருணை. இவை அனைத்தும் காஞ்சி மகானால் சாத்தியமானது. இந்த கதை மகாபெரிவாவின் எல்லையற்ற கருணைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. அவர் ஒரு அறிஞர் அல்லது தத்துவஞானி மட்டுமல்ல, அவர் அனைத்து உயிர்களிடமும் கடவுளின் அன்பின் வாழும் உருவமாக இருந்தார். ஏழைகள் மற்றும் எளியவர்களின் மொன்னமான துயரங்களை அவரால் உணர முடிந்தது. மேலும் உடனடியாக நிவாரணம் வழங்கும் சக்தி அவருக்கு இருந்தது. அவர் காட்சிக்கு அற்புதங்களை செய்யவில்லை. அவரது அற்புதங்கள் மக்களின் வாழ்க்கை என்றென்றும் மாற்றி அமைச்ச அமைதியான கருணை செயல்கள். அவர் இருப்பவர்களையும் தேவைப்படுபவர்களையும் இணைச்சு தனது பக்தர்களையே தன்னலற்ற சேவை மற்றும் அன்பின் வட்டத்தை உருவாக்கினார். அவர்களுக்கு தர்மத்தின் உண்மையான அர்த்தத்தை கற்பித்தார். மகாபெரிவாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு மதிப்புமிக்க பாட்டத்தை கற்றுக் கொடுக்கிறது. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது உயர்ந்த வழிபாட்டு முறை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஒரு ஏழை குடும்பத்துக்கு நாம் உதவி செய்யும் போது அல்லது துயரத்தில் உள்ள ஒருவருக்கு ஆறுதல் சூறும் போது நாம் கடவுளுக்கே சேவை செய்கிறோம். மகாபெரிவாவின் ஆசீர்வாதங்கள் அத்தகைய கருணை செயல்கள் மூலம் தொடர்ந்து பாய்கின்றன. ஆடிட்டர் சங்கரனை போல இரண்டாவது என்ன இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருக்க நாம் அனைவரும் முயற்சிப்போம். நம்மிடம் உள்ளதை இல்லாதவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நாம் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வீகத்தின் அளவற்ற அருளை அழைக்கிறோம். உலகை மிகவும் கருணையான மற்றும் அழகான இடமாக மாற்றுகிறோம்.